இலங்கையின் கடந்த காலங்களில், குறிப்பாக 2021 மற்றும் 2022 காலப்பகுதிகளில் இலங்கை மக்கள் பாரிய நெருக்கடிகளுக்கு உள்ளானார்கள். ஏராளமான பிரச்சினைகள் தலைதூக்கிய காலமாக இருந்தது. இருந்தும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கோடிக்கணக்கான பணம் செலவிடப்பட்டிருக்கின்றது. அந்த நிலைமைகளிலும் முன்னாள் ஜனாதிபதிகள், குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்திற்கு அதிகளவு பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படியாக குறித்த காலப்பகுதியில் மக்கள் ஏராளமான பிரச்சினைகள், அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையிலும், எரிபொருளுக்காக வரிசையிலும், எரிவாயுவை பெற்றுக்கொள்ளும் வரிசையிலும், சில்லறை கடைகளில் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக மிகவும் நீண்ட வரிசைகள், அங்கும் பதற்றமான நிலைமைகள், இப்படியாக அன்றாட வாழ்வினை கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலையிலும் தள்ளப்பட்டிருந்தார்கள். தங்களுக்குள்ளேயே பல பிரச்சினைகளை இனம் கண்டிருந்தார்கள். இப்படியான காலம்தான் இலங்கையில் இருந்தது. இந்த காலப்பகுதிகளில் மக்களின் துன்பங்கள் அரங்கேறும் காலத்திலும் முன்னாள் ஜனாதிபதிகள், குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷவின் வீடு நவீனமயப்படுத்துவதற்கும், அதேபோல முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா பண்டாரநாயக்க போன்றவர்களின் சிறப்புரிமைகளுக்கு அமைவாக அவர்களின் செலவுகளுக்காக பல கோடிக்கணக்கான பணம் செலவிடப்பட்டிருக்கின்றது. அந்த காலப்பகுதியிலும் அது முக்கியமான விடயமாக இருந்தது. அந்த பொருளாதார இக்கட்டான நிலையிலும் சந்திரிகாவிற்கு 41 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணம் செலவிடப்பட்டிருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ஷவிற்கு 1 கோடிக்கு மேலான பணமும், மைத்ரிபால சிறிசேனவிற்கு 1,47 லட்சம் தொகையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரேமதாசவின் மனைவி ஹேமாவிற்கு 24 லட்சத்துக்கும் அதிகமான தொகை செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது 2021 ஆண்டு காலப்பகுதியில் சொல்லப்பட்ட கணக்குகளாகும். அதையும் தாண்டி 2022 ஆண்டு காலப்பகுதியில் சந்திரிகா பண்டாரநாயக்கவிற்கு 41 லட்சத்துக்கும் அதிகமான தொகையும், மஹிந்த ராஜபக்ஷவிற்கு 4 கோடிக்கும் அதிகமான தொகையும், மைத்ரிபால சிறிசேனவிற்கு 1 கோடிக்கும் அதிகமான தொகையும் செலவிடப்பட்டிருக்கிறது. அதேபோல கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு 67 லட்சத்துக்கும் அதிகமான தொகையும், ஹேமாவிற்கு 38 லட்சம் ரூபாய் தொகையும் செலவிடப்பட்டிருக்கின்றது. 2023 ஆண்டு சந்திரிகாவிற்கு 1,23 லட்சம் தொகையும், மஹிந்த ராஜபக்ஷவிற்கு 2 கோடிக்கும் அதிகமான தொகையும், மைத்ரிபால சிறிசேனவிற்கு 1 கோடிக்கும் அதிகமான செலவுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இலங்கையின் இக்கட்டான சூழலிலும் அவர்களின் சிறப்புரிமைகளின் அடிப்படையில் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக கடந்த 3 ஆண்டுகளில் 2021 ஆண்டு, 2022 மற்றும் 2023 ஆண்டு ஆகிய காலத்திலும் மக்களின் பணங்கள், அரச பணங்கள் போன்றவை அவர்களின் சிறப்புரிமைகள், அவர்களின் உறுத்துரிமைகளுக்கு அமைவாக செலவிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் தற்போது முன்னாள் அமைச்சர்கள், ஜனாதிபதிகளின் வீடுகள், அவர்களின் கீழிருக்கின்ற சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்கின்ற நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த அடிப்படையில் ஜனாதிபதிகளின் உரிமைகள் ரத்து தொடர்பான சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் 151 வாக்குகள் ஆதரவுடன் நிறைவேற்றியதை அடுத்து இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உரித்துரிமைகள் சட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் மற்றும் மறைந்த ஜனாதிபதிகளின் மனைவிமாருக்குமான சலுகைக்காக அரசாங்கம் 2024 ஆண்டில் 98.5 மில்லியனை செலவிட்டதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகள் சட்டம் மூலம் இலங்கையில் பொது செலவீனங்களை நிர்வகிப்பதில் ஒரு முக்கியமான மைல்கல்லை குறிக்கின்றது. இந்த சட்டம் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகள் அனுபவிக்கும் விலை உயர்ந்த சலுகைகளை மட்டுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியங்களை தவிர அதிகாரப்பூர்வ குடியிருப்புகள் உட்பட மற்ற அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்படும். முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்கும் புதிய சட்டமூலம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மஹிந்த ராஜபக்ஷ இறுதியாக வசித்த விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வசித்து வந்தார். அதற்கு முன்னர் பல அமைச்சர்கள் அங்கு வசித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்தகைய காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்காலையில் வசித்து வருகிறார். அவரை பார்ப்பதற்காக ஏராளமானவர்கள் செல்கின்றனர். அந்த அடிப்படையில் இலங்கையின் இக்கட்டான காலத்திலும் மஹிந்தவின் விஜயராம இல்லத்தை நவீனப்படுத்த 2021, 2022, 2023 காலப்பகுதியில் அதிகளவான பணம் செலவிடப்பட்டிருக்கின்றது. மக்கள் தங்களின் இக்கட்டான சூழலில் இருக்கும் காலத்திலும் மஹிந்தவின் இல்லத்தின் புனர் நிர்மாணத்திற்காக 2021 ஆண்டில் 25,25,24,000 ரூபாவும், 2022 ஆண்டு 18 கோடிக்கு மேலான தொகையும், 2023
ஆண்டில் 3 கோடிக்கும் அதிகமான பணமும் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்பும் 2023 ஜனாதிபதி செயலகத்தில் இருந்தும் பணம் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் கடந்த 3 வருடங்களில் 51 கோடிக்கு மேலான தொகை முன்னாள் ஜனாதிபதியின் விஜயராம இல்லத்தை நவீனப்படுத்த செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படியாக இந்த காலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களின் சொத்து விவரங்களையும் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து மற்றும் பொறுப்புகளின் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளது. அமைச்சர் வசந்த சமரசிங்க, பிரதியமைச்சர் சுனில் வட்டகல ஆகியோரின் சொத்துக்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அவர்கள் இருவரினதும் சொத்துக்கள் தொடர்பில் அரசியல் மட்டத்திலும் மக்கள் மத்தியிலும் அதிக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தற்போதைய அரசின் 6 முக்கிய அமைச்சர்களின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் சமூக செயற்பாட்டாளர் ஜெயமுனி கமந்தவினால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டில் பிமல் ரத்நாயக்க, சுனில் வட்டகல, சுனில் ஹந்துனெத்தி, நலிந்த ஜெயதிஸ், வசந்த சமரசிங்க மற்றும் குமார ஜெயக்கொடி ஆகிய அமைச்சர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இவ்வாறாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு குறிப்பிடத்தக்க அமைச்சர்களினுடைய சொத்து விவரங்களை வெளியிட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் காணி மற்றும் வீடுகள் 4 கோடிக்கும் அதிகமான சொத்துக்களாகவும், தங்க நகைகள் 1 கோடிக்கும் அதிகமான பணத்தை கொண்டதாகவும், வாகனங்களும் 1 கோடியே 50 லட்சத்துக்கும் அதிகமான தொகையும், வங்கிக் கணக்குகளில் இருக்கக்கூடிய தொகையாக 1 கோடிக்கும் அதிகமான தொகை, அதேபோல அதிகப்படியான சொத்து மதிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் 2025 ஆண்டிற்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களால் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து அறிவிப்புகளில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷவின் சொத்து அறிவிப்பு சமூகத்தில் அதிகம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாமல் வைத்திருக்கும் மிகப்பெரிய செல்வம், வணிகங்கள் மற்றும் சொத்துக்கள், நாமல் ராஜபக்ஷவின் சொத்து அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள தங்க நகைகள் மற்றும் பிற பொருட்களின் மதிப்பு மட்டும் 100 மில்லியனை தாண்டியுள்ளது. இப்படியாக மஹிந்தவின் ஆட்சியில் கொள்ளையிடப்பட்டதாக சொல்லப்படும் சொத்துக்களின் விவரங்களையும் இப்போது இருக்கின்ற அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.